ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த டவர் ப்ரௌனி ஹீரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரௌனியை டெலிவரி பண்ண இடத்துல இந்த மாதிரி பச்சை பசேல்னு மாடி தோட்டம் இருந்தது. அதை பறக்க பறக்க கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கேயே குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க கூடலாம் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு தண்ணிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரௌனியை இப்படி மாற்றணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனியை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கிட்டு அதை பேஸ்மெண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸ்லாம் மேலே லைனாக அடுக்கிக்கிட்டு வந்தோம். இது 2 லேயருக்கு நடுவுலையும் இது மாதிரி சிமெண்ட்டு பூசினாப்பில் சாக்லேட் கனாஜா உருக்கி இதில் பூசிக்கிட்டு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி பார்க்குறப்ப தான் எனக்கு தோணுச்சு, நம்ம பேசாமல் சிவில் இன்ஜினியருக்கு படிச்சிருக்கலாமோ அப்படின்னு. அப்புறம் இதை ஃபுல்லாக கட்டி முடித்ததுக்கப்புறமா பார்த்தா சூப்பராக இருந்தது. சரி, மலைச்சாரல் மாதிரி சாக்லேட் கனாஜா ஃபுல்லாக தூளான்ட்டு பரன்னு ஃபுல்லாக தூவி விட்டோம். தூவி விட்டுட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் சாக்லேட் சைடில் வச்சு அங்கங்கே அடுக்கலான்ட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் இது கப்பிள் கேக்குன்றதால, ஆனிவர்சரி கேக்குன்றதால அவங்களோட இனிஷியலை போட்டு நடுவில் ஹார்ட்டை போட்டு சாக்லேட்டெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. அடுக்கி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது நம்மளோட ப்ரௌனி டவர். அதுக்கப்புறம் இந்த குட்டி ஃப்ரெண்டு இருக்கான்ல, இவன் தான் சரியான வாள். அவனை உட்காந்துருந்தா மேலே வந்து குடுகுடுன்னு வந்து ஏறிட்டான். சரி, நான் அவனுக்கு 2 தடவை தடவிட்டு அது கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்புறம் என்ன பண்ணேன், வீட்டை பார்க்க கிளம்ப வேண்டியது தான். டுர்ருன்னு கிளம்பிட்டோம். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.